கள்ளக்காதலுடன் தொடர்பு. கணவரை கொன்று அவர் புதைத்த இடத்திலே குழந்தைக்கு சமைத்துள்ள பெண் 1 வருஷமா மாட்டாம இப்போ 1.5 வருஷம் சென்று அந்த பெண் பிடிப்பட்டு எப்படின்னு சொல்லிட்டு பல ஒரு கிரைம் ஒரு நியூஸ் எல்லாம் பார்க்க போறேன். மறந்துடாம இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க. இந்த நியூஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சா கமால் பின் பண்ணிடுங்க. என்னுடைய கணவரை பற்றி யாராவது கேட்டால் அவர் துபாய்க்கு வேலைக்கு போயிருக்கிறார் என்று சொல்வேன். ஆனால் உண்மையிலே நான் அவரை கொன்று சமையல் அறையில் புதைத்து விட்டேன். 2 மாதங்களுக்கு அங்கேயே சமைத்து என் குழந்தைகளுக்கு சாப்பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க அந்த பெண்மணி. எப்பா என்னடா அது. பிறகுதான் என் காதலுடன் வேறு இடத்தில் வாழ சென்றேன். குஜராத் மாநிலம் ஆகமாபாத் குற்றப்பிரிவியல் அலுவலகத்தில் தான் ரூபி என்ற பெண் இவ்வாறு போலீசாரிடம் வாக்குமூலம் எப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதை கண்ட காவல்துறை அந்த இடத்துல என்னடா அது கணவரை கொன்று அங்கேயே இடத்துல சமைச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ரூபி அந்த பெண்மணி தான் தனது காதலோட சேர்ந்து கணவரை கொன்று அவரது உடலை சமையலில் குழி தோண்டி புதைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. அதுக்கு தான் ஆதாரங்களை மறைக்க அந்த குழியில் உப்பு போட்ட விட்டதாக கூறப்பட்டுள்ளது. ஏன்னா எந்த ஒரு பொறுப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குழிக்குள்ள உப்பு எல்லாம் போட்டிருக்காங்க. பின்னர் தான் சமையலறையின் தரையில் ஓடுகள் பதித்து அந்த ஓடை போட்டு மூடியிருக்காங்க. அதனை ஒரு பழைய ஒரு நிலைக்கு மாற்றி அமைத்துள்ளனர். 1 வருடத்துக்கு மேலாக தான் இதை பற்றி யாருக்கு எப்படின்னு தெரியவில்லை. ஆனால் இறுதியில் போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த மர்மம் வெடித்துக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் தான் முகமது இஸ்ரேல் அக்பர் அலி அன்சரி எனப்படும் சமீர் பீகாரி என்ற நபரின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன்னா அந்த உயிரிழந்த உள்ள பேரு தான் அந்த கணவரோட பேரு என்னன்னா முகமது இஸ்ரேல் அக்பர் அலி அன்சரி எனப்படும் சமீர் பீகாரி என்ற நபர் தான். இதையடுத்து ரூபிஞ்சேரி அவரது காதலர் என கூறப்படும் இப்ரான் வகேலம் அவரது 2 ஒரு கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளது. ரூபி மற்றும் ரூபியோட கள்ளக்காதலன் அவனும் சரி அவனோட உறவினர்கள் 2 பேருமே கைதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சம்பவத்தோட பின்னாடி என்ன நடந்திருக்குன்னா காவல்துறை அளித்த ஒரு தகவலின்படி தான் சமீர் பீகாரி மற்றும் ரூபி இருவருமே பீகார் மாநிலத்துடன் சேர்ந்தவர்கள். குடும்பத்தினர்கள் விருப்பத்துக்கு மாறாக தான் திருமணம் செய்து கொண்ட அவர்கள் சுமார் 8 வருஷமா முன்பு ஆகமதாபாத் நகரத்துக்குள் உள்ளனர். சமீர் அவர் கணவர் அவர் ஒரு தொழிலாளர் சரி பெயிண்ட் வேலையெல்லாம் பார்த்து அப்புறம் உள்ளனர். கொரோனா காலகட்டத்தில் தான் இப்ரான் வகலே என்ற நபர் அவர்களா பகுதியில் குடிபெயர்ந்து உள்ளனர். இப்ரான் அவர் யாருன்னா அந்த ரூபி பெண்ணோட கள்ளக்காதலன். ரூபியும் சரி இப்ரானும் சரி காதலில் விழுந்துள்ளனர். சமீர் பீகாரி தனது மனைவியிலிருந்து உறவையை அறிந்ததும் வீட்டில் பார்த்து அடிக்கடி சண்டை எல்லாம் போட்டிருக்காங்க. சமீர் தன்னை அடிக்கடி அடிப்பார் என ரூபி கூறியுள்ளனர். அதனால தான் விகருதி அடைந்துள்ள அவர் தனது காதலனை இப்ரானை கூப்பிட்டு இந்த மாதிரி என்னோட வீட்டுக்காரர் போட்டு டெய்லி இவனை டார்ச்சர் பண்றான்னு சொல்லியிருக்காரு. அவரை கொல்ல திட்டமிட்டுள்ளனர் என்று ஆகமதாபாத் குற்றப்பிரிவு துணை ஆணையர் அஜித் ராஜிடம் கூறி உள்ளனர். இப்ரானின் முதல் தனது 2 உறவினர்கள் ரஹீம் ஷேக் மற்றும் மவுதீன் பாதான் ஆணையிடம் பேசி அவர்களை இந்த ஒரு கொலை திட்டத்தில் சேர்த்து உள்ளனர் என்று போலீசார் கூறியுள்ளனர். 1 வருடத்துக்கு முன்பு தான் ஒரு நாள் இரவு சமீர் தனது வீட்டில் தூங்கி கொண்டிருந்த போது தான் இப்ரான் மற்றும் ரூபி ரஹீம் மற்றும் மௌருகிங் ஆகிய 4 பேருமே சேர்ந்து சமீரை கொண்டு உள்ளனர். பின்னர் தான் அவரது உடலை சமீரில் தோண்டியே குழியில் புதைத்து அதன் மீது ஏன்னா அந்த கணவர் கொண்டுட்டாங்க. இந்த 4 பேருமே கொண்டு குழிக்குள்ள உப்பு கொட்டி தரையில் மேல் ஓடுகளை பதித்து மறைத்துள்ளனர் என்று காவல்துறை சொல்லியிருக்காங்க. போலீசார் அந்த இடத்தை தோண்டிய போதுதான் சமீரின் முடிஞ்சேரி எலும்புகள் போன்ற உடல் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் தான் அவை DNA போஸ்ட்மார்டம் சரிங்களா எனக்கு போஸ்ட்மார்டம் கண்டிப்பாக மாட்டிக்கிடுவாங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. நாங்கள் ரூபியின் காதலன் இப்ரானை விசாரித்து அளித்த போதுதான் ஆரம்பத்திலே அவர் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் நீண்ட நேரம் விசாரணைக்கு பிறகுதான் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர் என்று ராஜியன் அந்த காவல்துறை தெரிவித்து உள்ளனர். கொலையை பற்றி காவல்துறைக்கு எப்படி தெரிந்து உள்ளது? ஏன்னா அந்த கொலை நடந்து 1 மாதம் 2 மாதம் ஆகல 1.5 வருஷம் மேல ஆகி உள்ளது. அப்போதுனா வெளிச்சத்துக்கு வராத கொலை வழக்கு இப்ப சரணா 1.5 வருஷத்துக்கு யார் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 1 வருடம் முழுவதுமே சமீர் கொலை செய்யப்பட்டது யாரு எவன தெரியவில்லை. அவரது குடும்பத்தினர்கள் கூட அவரை பற்றி விசாரிக்கவில்லை. குற்றப்பிரிவு தலைமை காவலர்கள் சகீல் முகமதியிடம் தகவல் தரும் நபர் ஒருவர் பாதேவாடி பகுதியில் வசிக்கும் ஒரு பெண்
கணவர் ஒரு வருடமா வந்து காணாமல் போயிருப்பதாக அந்த விஷயத்தில் வந்து ஒரு சந்தேகக்குரியதாக தோன்றுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க என்கிறார் காவல்துறை. இதனை தொடர்ந்து தான் போலீசார் விசாரணை வந்து தொடங்கி உள்ளது. சமீர் பீகான் மற்றும் ரூபி இருவருமே 8 ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஆகமதாபாத்துக்கு வந்ததா எங்களுக்கும் தெரிய வந்தது. அந்த சமீரை பற்றி கேட்டபோது தான் ரூபி தனது கணவர் வேலைக்காக துபைக்கு வெளிநாட்டுக்கு வந்து சென்றதா சொல்லியுள்ளனர். ரூபி தனது காதலர் இப்ராஹிமிடம் வந்து வேறு இடத்துக்கு சென்று விட்டார் எனவும் வந்து அக்கம் பக்கத்தில் வந்து கூறியுள்ளனர். இதனால தான் எங்களுக்கு வந்து சந்தேகங்கள் வந்து வலுப்பட்டது என குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் எஸ்ஜே ஜடோஜோ வந்து அவர் வந்து கூறி வந்து உள்ளனர். ஆனா இந்த கொலை ஒரு சம்பவத்தில் ஒரு வழக்கில் தான் 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தம்பதி குடும்பத்தினர்கள் விருப்பத்துக்கு மாறாக திருமணம் செய்து கொண்டு ஆகமதாபாத்துக்கு வந்து ஒரு வீட்டையை வந்து கட்டி இங்கே வந்து எப்படின்னா வாழ்ந்து வந்து உள்ளனர். திடீரென்று தங்களது 2 குழந்தைகள் இங்கே வந்து விட்டு அவர் துபைக்கு வந்து போய் வேலை செய்வது என்பது நம்ப ஒரு முடியாத விஷயம்தான் மட்டுமின்றி கிடையாது. இப்ரானுக்கு ஏற்கனவே அந்த கள்ளக்காதலன் அவனுக்கு வந்து ஏற்கனவே வந்து 2 மனைவிகள் வந்து இருந்துள்ளனர். அதுல தான் ரூபி 3வது மனைவியாக வந்து மாறுவது இன்னும் வந்து விசித்திரம் வந்து இருந்தது என்று துணை போலீஸ் கமிஷனர்கள் அஜித் ராஜா வந்து தெரிவித்துள்ளனர். கொலை செய்த பிறகுதான் 2 மாதங்கள் தன் குழந்தைகளுடன் வந்து அந்த வீட்டிலே வசித்து வந்ததாகவும் சமீரின் உடல் புதைக்கப்பட்டது அதோ ஒரு இடத்துல தான் சமையல் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அக்கம் பக்கத்தினர் அடிக்கடி வந்து உனது ஹஸ்பண்ட் வந்து எங்கே போனார் என்று எப்போதும் திருப்பி வருவார் என்று கேட்டிருக்காங்க. அவர் அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு தனது காதலன் இப்ரானுடன் வந்து வேறு இடத்துல வந்து குடிபெயர்ந்துள்ளனர். சமீர் தான் கடந்த 2018ஆம் ஆண்டு தான் அங்கே வந்து குடிபெயர்க்கிறாரு. கொத்தனார் வேலை செய்து நல்ல ஒரு வருமானம் வந்து எப்பன்னு பார்த்து தான் வந்தாரு. ஆனால் இந்த கொரோனா ஒரு ஊடகம் போது தான் வேலை இல்லாத ஒரு காரணத்தினால தான் பொருளாதார சிக்கல் வந்து ஏற்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் தான் இப்ரான் தனது முதல் ஒரு மனைவியை வந்து விட்டு 2வது மனைவியுடன் இங்கே எப்பெல்லாம் வந்து உள்ளனர். அதோ நேரத்தில் தான் ரூபியும் சரி இப்ரானும் சரி காதலித்துள்ளனர். இது இங்குள்ள ஒரு அனைவருக்கும் ஒரு தெரிஞ்சமான விஷயம்தான் என்று சமீரின் வீட்டுக்கு அருகே வசிக்கும் ஷாபி பென் என்ற பெண் வந்து பக்கத்து வீட்டுக்காரர் எப்போ சொல்லியிருக்காங்க. சமீர் காணாமல் போன பிறகு தான் ரூபி அவருடைய துணிகளை வந்து எடுத்துவிட்டு என் கணவர் துபைக்கு வந்து வேலைக்கு சென்று விட்டன என்று அந்த ஏரியாவில் உள்ள மக்கள்கிட்ட வந்து அக்கம் பக்கம் கூறி வந்து உள்ளனர். ரூபிக்கும் இப்ரானுடன் வந்து 2வது மனைவிக்கும் இடையிலான ஒரு அடிக்கடி சண்டை வந்து உள்ளது. சமீர் நீண்ட ஒரு காலமாக வந்து காணாமல் வந்து போயிருந்தாலும் அவர் கொலை வந்து செய்யப்பட்டிருக்கலாம் என்று யார் வந்து நினைக்கவில்லை என்று அப்பெண்ணு வந்து குறிப்பிட்டுள்ளனர். இந்த கொலையில தான் இப்ரானின் தாய், மாமா, மகன் மற்றும் ரஹீமும் கைது வந்து செய்யப்பட்டுள்ளனர். அவரது கிராமத்தை சேர்ந்த உறவினர் ஒருவர் இப்ரான் கிராமத்துக்கு வரும்போது தான் தாராளமாக வந்து பணத்தை வந்து செலவழிப்பார். அதனால தான் பலரும் வந்து அவருடன் வேலை செய்ய ஆகமதாபாத்துக்கு சென்றுள்ளனர் என்று கூறி வந்து உள்ளனர். இந்த ஒரு கொலை வழக்கில் தான் இப்ரான் உறவினர்கள் மௌகின் பெயரும் வந்து இடம்பெற்றுள்ளது. அவரது குடும்ப ஒரு உறுப்பினர்கள் ஒருவரான இப்தியாஸ் பதான் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்ரான் மற்றும் மௌததின் ஒரு டெமோவை கொடுத்து ஓட்டுநராக வந்து வேலை கொடுத்திருக்கிறாரு. பண்டிகைகளில் இருந்தபோது தான் அவரது கிராமத்துக்கு வரும்போது இப்ரானின் உதவியாளர்கள் நாங்கள் ஒரு நல்ல ஒரு வருமானம் வந்து பெறுகிறோம் என்று சொல்லியிருக்காங்க. இதனால தான் இப்ரான் வந்து செய்த உதவிக்காக தான் அவருக்கு நன்றி கடனா வந்து இருக்க வேண்டும் என்பதற்காக தான் மௌததீன் சிக்கியிருப்பது போல தெரிகிறது என்று சொல்லியிருக்காரு.